வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவா. தமிழ் சாஃப்ட்வேர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஷிஃப்ட் லாங்குவேஜை எப்படி நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோடில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன செய்யணும்னா ஒரு ஃபோல்டர் இதுக்கு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிருக்கேன். என்னுடைய ஷிஃப்ட் ஃபோல்டர் ட்ரைனிங்கில் ப்ராக்டிக்கலில் இருக்கக்கூடிய ஷிஃப்ட் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஒரு ஷிஃப்ட் ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து அசிஸ்ட்லாம் எதுவும் இல்லை. ஸோ அந்த அசிஸ்ட் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அந்த அசிஸ்ட்டுக்கு ஷிஃப்ட்னு இங்கே சேர்க்கணும்னா ஸோ ஷிஃப்ட் லாங்குவேஜ் அசிஸ்ட் இது இன்ஸ்டால் பண்ணிக்கிறேங்க. ஓகே, இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்ச பிறகு இம்போர்ட் print ஓகே, சேவ் பண்ணிக்கிறேன். என்னோட டெர்மினலில் போயிட்டு ஷிஃப்ட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட டைரக்டில் EXE ஃபைல் கிரியேட் ஆகிருக்கும். இப்போ நான் வந்து எந்த நேமும் ஸ்பெசிஃபை பண்ணாமல் அவுட்புட் என்ன நேமில் வரணும்னு ஸ்பெசிஃபை பண்ணாமல் ஜஸ்ட்டு கம்பைல் பண்ணேன். அப்போ என் ப்ரோக்ராம் என்ன நேமில் இருக்கோ அந்த நேம்லேயே EXE கிரியேட் ஆகிருக்கும். ஓகே, நான் இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். ஹலோ ஷிஃப்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இதே வந்து நான் அவுட்புட்டை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறேன். நான் சொல்லக்கூடிய அவுட்புட் வேணும் அப்படின்னா shift C a.shift -o hello.exe. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டரி hello.exe கிரியேட் ஆகிருக்கும். ஸோ hello.exe டைரெக்டாக ரன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்கேஸ் இப்போ இதில் வந்து உங்களுக்கு கம்பைலேஷனில் சில எரர்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும் எந்த எரரும் வரல. ஏன்னா ஏற்கனவே ஷிஃப்ட்டை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அப்படி இன்ஸ்டலேஷன் பார்க்காதவங்க ஷிஃப்ட்டு இன்ஸ்டலேஷனை செக் பண்ணிக்கிறேங்க. ஓகே, ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்கள் ஷிஃப்டோட ஃப்ளாகை ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கிறீங்க. ஷிஃப்ட் ஃப்ளாக் எங்கே இருக்குது, எந்த லொக்கேஷனில், எஸ்டிகே லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் லைப்ரரி லொக்கேஷன் எங்கே என்னங்கிறத இங்கே எஸ்டிகே ஷிஃப்ட் ஃப்ளாகை செட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இது செட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து கம்பைல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, இந்த மெத்தட்லையும் கம்பைல் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இப்போ இது செட் பண்ணது பிறகு எனக்கு இன்னும் எரர் வருது அப்படின்னா உங்களுடைய விசுவல் ஸ்டுடியோவில் இந்த பர்டிகுலர் மாடியூல்ஸ் எல்லாம் நீங்கள் காப்பி பண்ணணும். அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு விசுவல் ஸ்டுடியோ வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. விசுவல் ஸ்டுடியோவில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுடைய விசுவல் ஸ்டுடியோவில் இருக்கக்கூடிய நேட்டிவ் x86 நேட்டிவ் டூல் ஃபார் கமாண்ட் இது பார்த்தீங்களா, x64 நீங்கள் 32 பிட் ரன் பண்ணீங்கன்னா 32 யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை யூஸ் பண்ணி நான் 64 யூஸ் பண்ணுறேன். அதனால நான் 64 பிட்டுக்கு நான் போய்க்கிறேன். ரன் பண்ணி நீங்கள் ரன் பண்ணுறது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் டூலில் ரன் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் உங்களுக்கு காப்பியை அலோவ் பண்ணணும். ஓகே, அட்மினிஸ்ட்ரேட்டர் டூலில் போயிட்டு இப்போ இந்த கமாண்டை அப்படியே நீங்கள் இங்கே டைப் பண்ணுங்கள். இது ஒரு கமாண்டாக நீங்கள் போடணும். ஒரு கமாண்டை ஒரு ஃபைலை காப்பி பண்ணுன்னு நம்ம சொல்கிறது தான்.
ஓகேங்களா? அதாவது இப்போ யூசர் சிஆர்டி, விஷுவல் ஸ்டுடியோ, விஷுவல் சி, ஏபிஐ நோட்ஸ், விண்டோஸ் எஸ்டிகே, இது எல்லாத்தையும் யூனிவர்சல் சிஆர்டிக்கு காப்பி பண்ணுறதுக்காக தான் நம்ம கொடுக்குறது. ஓகே, இந்த லொக்கேஷன், அதாவது நம்ம ஸ்விஃப்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்க லொக்கேஷன்லேருந்து எஸ்டிகே ரூட் அப்படிங்கிறது, எஸ்டிகே ரூட் வந்து உங்களுக்கு இங்கே செட் ஆகிருக்கும். ஸ்விஃப்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விஃப்டில் செட் ஆயிருக்கு. எஸ்டிகே ரூட் எங்க இருக்கு அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ளேருந்து இருக்கக்கூடிய ஃபைலை காப்பி பண்ணி உங்களுக்கு அந்த லொக்கேஷனுக்கு காப்பி பண்ணோம். இது எதுக்காகனா விஷுவல் ஸ்டுடியோட டூல் செயின்ஸ் வந்து நமக்கு ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியதுக்கு இதை நம்ம காப்பி பண்ணிக்கணும். நமக்கு இப்போ எல்லாமே ப்ராப்பராக செட் பண்ணியிருக்கிறது, எனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கல. ஏன்னா விஷுவல் ஸ்டுடியோ நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கல. இன்கேஸ் நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்க, கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.